வீரத்துறவி விவேகானந்தர் தவப்புதல் சுதந்திரத்திற்கு முந்தைய கல்கத்தா மாநகரத்தில் சீரும் சிறப்பு பெற்று விளங்கியவர் ராம் மோகன் தத்தர் எனும் புகழ்பெற்ற வழக்கறிஞர். விவேகானந்தரின் பாட்டனார். இவர் வக்கீல் தொழிலில் பெரும் செல்வம் ஈட்டியவர். சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதராக பேசப்பட்டவர். பெரும் செல்வத்திற்கு வாரிசான அவருடைய மூத்த மகன் துர்காச்சரம் சிறுவயதிலிருந்து ஆன்மீகத்தில் பெரும் ஈடுபாடும் தேடலும் கொண்டவராக விளங்கினார். ஒரு சுபயோக சுபதினத்தில் மூத்த மகன் துர்காச்சரம் உலக வாழ்வை பெரும் செல்வத்தை துறந்து இளம் பருவத்திலேயே துறவியானார். துறவி கோலம் கொண்டு சென்று விட்டார். அடுத்த மகன் விஸ்வநாத் தத்தர் 3 வயது மகனாக இருந்தார். அதாவது துர்காசாருடைய மகன் சிறு குழந்தை. அவர் பேர் விஸ்வநாத் தத்தர். அவர் வீட்டுக்கு தொடர்ந்து காசி போயினார். ராம் மோகன் எனும் வழக்கறிஞர் சந்ததியை ஏற்படுத்த போகும் மகன் அவரே என நம்பினார். விஸ்வநாதன் வளர்ந்து சட்டம் பயின்றலாம். அவரும் தனது தந்தையை போல புகழ்பெற்ற வழக்கறிஞரானார். கல்கத்தார். விஸ்வநாத் தத்தா புவனேஸ்வரி தம்பதிகளுக்கு முதலில் 2 பெண் மக்கள் பிறந்தனர். தங்களுக்கு ஒரு மகன் வேண்டி காசியில் உரையும் வீரேஸ்வர சிவன் என்னும் சிவலிங்கம் இவருக்கு வேண்டி அவரிடம் வேண்டி விரதம் இருந்து தவம் இருந்து அதன் பயனாக இறைவனின் கருணையினால் உலகம் போற்றும் ஒரு உத்தம புத்திரனை பெற்றிருக்கிறார். அவர் யார்? மதம், ஜாதி, இனம், மொழி எல்லைகளை கடந்து மனிதர்களை நேசிக்கும் மகத்தான மனிதனாக 19ஆம் நூற்றாண்டில் நாயகனாக 1863 ஆண்டு ஜனவரி திங்கள் 12ஆம் தை மாத 1ஆம் நாளான சங்கராந்தி தினத்தில் ஆன்மீக செல்வன் என உலகம் போற்றும் மகா புருஷர் நரேந்திரநாத் தத்தா விவேகானந்தர் அவதரித்தார். தத்தர் குடும்பத்தில் ஞான சூரியனாய் விஸ்வநாதரின் குடும்ப விளக்காய் கிடந்த அந்த அழகிய மழலை செல்வத்தை பார்த்த அந்த குடும்பத்தில் மூத்த குடிமக்கள் குழந்தையின் உருவமும் அமைப்பை பார்த்து பிரமித்து போனார். உலக வாழ்வை விட்டு துறவு கோலம் கொண்ட துர்காசரம் தத்தா போலவே இருந்தது கண்டு மகிழ்ந்தனர். ஒருவேளை பெரியவர் தான் மறுபடியும் பிறந்திருப்பாங்க என்று நினைத்தனர். பிறகு குழந்தை பிறந்த நேரத்தில் தினத்தையும் மனதில் கொண்டு குழந்தைக்கு நரேந்திரநாத் என்று பெயரிட்டார். அவர்களின் குலப்பெயரான தத்தர் சேர்த்து நரேந்திரநாத் தத்தா